ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் இட்டாலியன் மூவி. இந்த படம் 1950 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கிய வேண்டுகோள், கமெண்ட்டில் மூவி நேம் அப்படின்னு கேட்குற நண்பர்கள் வீடியோவை தயவு செய்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் அந்த படத்தோட பேரை போட்டிருப்பேன். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட பேரை அதில் போட்டிருப்பேன். அதை பார்க்காமையே தயவு செய்து கேட்காதீங்க. என் ரிக்வெஸ்ட்டை புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். சரி வாங்க, இப்போ இந்த படம் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பேர் சீச்சினோ, ஹீரோயின் பேர் பியாங்கா. இந்த சீச்சினோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படங்களில் வர ஒரு கிராமத்து ஹீரோ. சுற்று வட்டாரம் 18 பட்டியும் ஆண்டுட்டு இருக்கிற கிராமத்து ஜமீன்தாரோட அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு தைரியசாலி. நம்ம ஹீரோவோட காதலியான பியாங்காவோட அப்பா தான் அந்த 18 பட்டியை ஆள்ற நாட்டாம. பியாங்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சீச்சினோ வீட்டுக்கு வரான். ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அப்பா அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறான். அப்பதான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குன்னு. அந்த குட்டி பையன்கிட்ட தான் கொண்டு வந்திருந்த ஆட்டுக்குட்டியை விளையாடுற கொடுக்குறான். வீட்டுக்கு போற வழியில அவனை இன்னொரு பெண்ணு மறிக்கிறா. அவ பேர் லிண்டா. பியாங்காக்கு முன்னாடி இந்த லிண்டாவை தான் நம்ம ஹீரோ காதலிச்சுட்டு இருந்திருப்பான். அவகிட்ட இல்லாதது என்ன பியாங்கா கிட்ட பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை கழுவி கழுவி ஊத்துறான். ஆனா நம்ம ஹீரோ லிண்டாவை ஒரு பொருட்டாவே மதிக்காம, அவ பேசுறத கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஊர்ல டீ கடை இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல பாருக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இட்டாலியன் மக்கள் எல்லாரும் இந்த ஆலிவ் விதைகளை பொறிச்சு அதை வியாபாரிகிட்ட விற்று தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஆலிவ் விதையை கொள்முதல் பண்ணுற வியாபாரிகள் அந்த விவசாயிகிட்ட இருந்து அடிமட்ட விலைக்கு வாங்குறாங்க. அதன் மூலமாக வர்ற வருமானம் அந்த விவசாயிகளுக்கு வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாம ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இடைத்தரகர்கள், டான், அப்புறம் இந்த நாட்டாம அப்படின்னு மேல்தட்டு மக்கள் மட்டுமே சகல வசதிகளோட ஆடம்பரமாக செல்வமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைகள் ஏழைகளாகவே இருந்த காலகட்டம். அன்னைக்கு அப்படிதான் நைட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பாருக்கு போகிறான். அந்த பாரில் தான் லோக்கல் டான் உட்காந்து அங்கே வர்ற விவசாயிகிட்டெல்லாம் ஆலிவ் விதையை கொள்முதல் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கும் பாருங்க, ஒரு விவசாயிகிட்ட ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ஆலிவ் விதைகள் வாங்க இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாத அந்த விவசாயி அந்த டானை வாய்க்கு வந்தபடி சாபமுடுறான். ஆனா அந்த டானை பொறுத்த வரைக்கும் கீழ்ஜாதி மக்களை ஏழைகளாகவே வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன். உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்தா அதை எப்படி செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு அந்த விவசாய கேவலப்படுத்திட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பொங்கறான். இதோ பாரு டானு, நீ பண்றது அநியாயத்திலேயே அநியாயம். அடுத்தவனோட உழைப்புல உன் தொப்பையை வளர்த்திட்டு இருக்கிற. நீ அனுபவிக்கிற இந்த செல்வமான வாழ்க்கை அந்த கீழ்ஜாதிக்கார உனக்கு போட்ட பிச்சை, அதை மறந்துடாத அப்படின்னு டான் கூட சண்டைக்கு போறான். இதனால கடுப்பான அந்த டானு, இதை பாரு சீச்சினோ, தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு கோபமா சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். இதுக்கு மேலேயும் இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். உங்க ஆலிவ் விதைகளை நல்ல விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகளோட வயிற்றுல பீரை வார்க்கிறான். இதனால சந்தோஷம் அடைஞ்ச அந்த விவசாயிகள்லாம் சீச்சினோவை தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. நம்ம ஹீரோ பேர் சீச்சினோ, அதை மறந்துடாதீங்க. அப்பப்போ அவரை ஹீரோன்னு சொல்லுவேன், சீச்சினோவுன்னு சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ சீச்சினோவோட அப்பா, என்னடா நேற்று பாரில் டான் கூட ஏதோ பிரச்சனை பண்ணியாமா, ஊரெல்லாம் அதே பேச்சா கிடக்குது, அந்த பெரிய ஆட்களை எதிர்க்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டஃப் இல்லை, உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதாண்டா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே லூசியா அங்கே வர்றா. அதாவது ஹீரோவோட பொண்டாட்டி. ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். உங்கள் பையனோட முழு நேர வேலையே ஊரில் இருக்கிற பொம்பளைகளை மயறது தானே, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவ பங்குக்கு அவ குத்தி காமிச்சு பேசுறா. ஆனா நம்ம ஹீரோ பொண்டாட்டியோட இந்த குத்தலுக்கெல்லாம் கவலைப்படாம அவளை கண்டுக்காம கிளம்பி போயிடுறான். எங்க வர்றான்? பியாங்காவை பார்க்கறக்கு. 2 பேரும் ஆள் இல்லாத ஒரு இடத்துல மீட் பண்ணிக்குவாங்க. அதே சமயத்துல நாட்டாமியோட வீட்டுக்கு வந்த டான் நேத்து பார்ல நம்ம ஹீரோ பண்ண ஹீரோயிஸ்ட பத்தி புலம்புன்னு அவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். நாட்டாமியும், இதோ பாரு டானு, நான் அவனை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு அவரை கிளப்பி விட்டுட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த போலீஸ்காரர்கிட்ட, இந்த ஊர்ல இருக்கிற அந்த விவசாய பசங்க அத்தனை பேர்த்தையும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லு, நான் அவனு கூட பேசிக்கிறேன். என்ன எல்லாரும் ஒன்று கூடுறானுங்களா? சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவான், பார்த்துக்கோ, போ இந்த தகவலை சொல்லு அப்படின்னு அந்த போலீஸ்காரனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த மாதிரி நாட்டாமைகள்லாம் போலீஸ்காரங்களை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் ஃப்ரெண்டு, இதோ பார் சீச்சினோ, நீ தேவையில்லாமல் நெருப்போட விளையாண்டுட்டு இருக்க,
அந்த பியங்கா நாட்டாமையோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சும் நீ அவ கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற. இது நாட்டாமைக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் ஊர்ல உனக்கு வேற பொம்பளைகளே இல்லையா அப்படின்னு அவன் கேட்கவும், ஊர்ல இருக்கிற பொம்பளைகள்லாம் பியங்கா ஆயிட முடியாது. அவ எனக்கு ஸ்பெஷல். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. நாட்டாமைய நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலைய பாரு அப்படின்றான். அன்னைக்கு நைட்டு தன்னை வந்து மீட் பண்ணும்படி நாட்டாம கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்க ஹீரோ அவரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நாட்டாமையோட வீட்டு வாசல்ல ஏகப்பட்ட விவசாயிகள் அவங்களுக்குள்ள ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே நாட்டாம அந்த விவசாயிகள் எல்லாத்தையும் பார்த்து மிரட்டியிருப்பான் போல இருக்கு. அதனால ஒரு சிலர் நாட்டாமையை எதிர்க்க பயந்துக்கிறாங்க. ஆனா இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வறுமையில வாடி சாகிறதுக்கு நாட்டாமையை எதிர்த்துட்டு சாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்க அங்க வந்த நம்ம ஹீரோ அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி, நாட்டாம பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன். உங்க சார்பா உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவன் மட்டும் உள்ள வரான். உள்ள வந்த சீச்சினோக்கு பியாங்கா கிட்ட தண்ணி கொடுக்க சொல்றாரு. ரொம்ப எகத்தாளமா அவங்கிட்ட, நீ பிறக்கறதுக்கெல்லாம் முன்னாடி உங்க தாத்தா ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டான். அதுவும் உங்க தாத்தன் கூட்டிட்டு ஓடின பொண்ணோட வயசு வெறும் 13 தான். இதுல ஆத்திரம் அடைஞ்ச அந்த ஊர் மக்கள் எல்லாம் எங்க அப்பா கிட்ட வந்து உங்க குடும்பத்தை கூட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு முறையிட்டாங்க. எங்க அப்பாவும் உங்க குடும்பத்தை தள்ளி வச்சாரு. ஆனா எங்க அப்பா இறப்புக்கு அப்புறம் எப்ப நான் நாட்டாமையானனோ நான் தான் இந்த ஊர் மக்கள் கிட்ட பேசி முதல் வேலையா உங்க குடும்பத்தை இந்த கிராமத்துக்குள்ள அனுமதிச்சேன். பஞ்சத்துல அடிபட்டு வாடிட்டு இருந்த உங்க குடும்பத்துக்கு காணி நிலம் கொடுத்து நான் தான் வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுத்தேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா? உங்க அப்பனும் நானும் அந்த காலத்து நண்பர்கள். நீங்க என்னதான் கீழ் ஜாதி நான் மேல் ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதத்துல பொருத்தமில்லாதவங்களா இருந்தாலும் உங்க அப்பனை ஒரு நல்ல நண்பனா நான் பார்த்தேன். அதுதான் காரணம். ஆனா நீ என்னடானா குடும்பத்தோட ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்காம என்னவோ ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இந்த ஊர்ல சுத்தி வர. ஆமா, அந்த பார்ல நேத்து ஏதோ நீ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஊரே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடிச்சாமா. அப்புறம் அடுத்தது என்ன பண்ண போற? நீ வேணா நாட்டாமை ஆயிக்கிறியா அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கவும், ஐயையோ நமக்கு இந்த ஏழைக வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிற வேலையெல்லாம் செட் ஆகாது, நான் ஏழையாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவரு பாணியிலேயே அவருக்கு நக்கலா பதில் சொல்றான். இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு கேட்க, இதோ பாருங்க நாட்டாம, இனிமேல் விவசாயிக நிர்ணயிக்கிற விலைக்கு நீங்க எல்லாம் வாங்குறதுனா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு எங்க நல்ல விலை கிடைக்குதோ அங்க கொண்டு போய் நாங்க வித்துக்கிறோம். இந்த முடிவை நம்ம ஊர் விவசாயிகள் சார்பில் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அவன் முகத்துல தெரிஞ்ச அந்த உறுதியை பார்த்த நாட்டாமையும், ஆகட்டும் தம்பி, நல்லா இரு, எனக்கு சில பல வேலைகள் இருக்கு, நீ இப்ப கிளம்பு அப்படின்னு அவனுக்கு கையை கொடுத்து ஒரு வில்ல பார்வை பார்த்து அவனை வெளியே அனுப்புறாரு. அதே சமயத்தில் விவசாயிகள் கூட அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு டான் காரில் போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வர்றான், நீ இங்கே இருக்காத அப்படின்னு நாட்டாம தான் அவரை போக சொல்லியிருப்பாரு. அந்த சமயத்தில் காரில் போயிட்டு இருந்த டானை வழி மறைச்ச ஒரு விவசாயி, அதான் அந்த பாரில் இவர் கூட சண்டை பிடிச்சி சாவமுட்டிருப்பார் இல்லையா, அந்த விவசாயி டானை வழிமறிக்கிறாரு. முதலாளி, நானும் சில விவசாயிகளும் நீங்க கேட்குற விலைக்கே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த சீச்சினோ எங்களை ஏமாத்திடுவான் அப்படின்னு எங்களுக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் காரை விட்டு இறங்கி வாங்க, இதை பத்தி பேசுறதுக்கு வேற சில விவசாயிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு ட்ரிக் பண்ணி அந்த ஆளை காரை விட்டு கீழே இறங்க வைக்கிறான். அந்த ஆள் கீழே இறங்கி வந்த உடனே அவ்வளவுதான், மறைஞ்சு நின்றுட்டு இருந்த வேற சில விவசாயிகள் அந்த ஆள் மேல பாஞ்சு அவனை போட்டு தர்ம சாத்துறாங்க. அவன் காருக்குள்ள இருந்த துப்பாக்கியை தூக்கி தூரம் எரிஞ்சிடறாங்க. ஏன்னா அவன் துப்பாக்கி வச்சிருக்கா அப்படிங்கிறதால தான் அவனை நைஸா பேசி காரை விட்டு கீழே இறங்க வச்சது. அடி வாங்கின டான் வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இவரை தாக்குன அந்த விவசாயிகள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ரொம்ப அடிபட்டு இருக்குதுங்க, படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மனைவி அவருக்கு பெட்டை ரெடி பண்ணி கொடுக்குறா. அதே சமயத்துல நாட்டாம எதிர்த்துட்டு வந்ததால நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்தை பியான்கா கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாட்டாம தூங்குன சமயமா பார்த்து செவரேறி குதிச்சு பைப்பு வழியா ஏறி பியாங்காவோட ரூமுக்குள்ள வர்றான். அவனை பார்த்த பியாங்காவுக்கு ஒரே சந்தோஷம். சும்மா சொல்லக்கூடாதுடா, எங்க அப்பாவை ஒரு மிரட்டிட்ட போ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. பியாங்காவுக்கு அவங்க அப்பாவோட செயல்பாடுகள் சுத்தமா பிடிக்காது. ரெண்டு பேரும் ஒருத்தர் அணைச்சு காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாரு, பக்கத்து ரூம்ல தான் உங்க அண்ணன் இருப்பான், கண்டிப்பா அவனுக்கு சத்தம் கேட்டுரும், வா நம்ம மாட்டு கொட்டாய்க்கு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாட்டு கொட்டாய்க்கு வராங்க. அப்பதான் பியான்காவும், நீ இன்னும் உன்னோட மனைவியை நேசிக்கிறியா அப்படின்னு அவங்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறா. ஆமா, இன்னும் நான் என் மனைவியை காதலிக்கிறேன், ஆனா அவ வேற நீ வேற, நீ ரொம்ப ஸ்பெஷல், என் மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு நீ தான், உனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லவும் அவனோட வார்த்தைகளால ஈர்க்கப்பட்ட பியான்கா அவ ட்ரெஸ்ஸை கழறா. அப்புறம் என்ன, அந்த மாட்டு கொட்டைகையில தட்டுப்போருக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அசதியில நம்ம ஹீரோ சீச்சினோ அந்த தட்டுப்போர்லயே தூங்கி போயிடுறான். காலையில மாட்டுக்கு தட்டு போடுறதுக்காக வந்த பியாங்காவோட அண்ணன் கிட்ட ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிடுறான்.
அவன் தப்பிக்கிறதுக்கு காரணமே மரியா தான். மரியா யாருன்னா பியங்காவோட தங்கச்சி. அதே சமயம் இங்க நாட்டாமா வீட்ல டான தாக்குனாங்க இல்லையா விவசாயிகள்லாம், அதுல ஒருத்தனை எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து யாரெல்லாம் அவங்க தாக்குனாங்க அப்படிங்கிற அந்த முழு தகவலையும் சொல்லிட்டீன்னா உன்னோட உசுருக்கு சேதாரம் இல்லாம பாத்துக்குவேன் அப்படின்னு நாட்டாம அவனை மிரட்டிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல இங்க சர்ச்சில் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், எனக்கேன் இப்படி ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் காலையில கண் முழிக்கும் போதும் என்னோட பையன் அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்குறான், அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கண்ணீர் விட அந்த சமயத்துல அங்க வந்த நம்ம ஹீரோ சீச்சினோ மனைவிய ஆறுதலா கட்டி பிடிக்கிறான். இதோ பார், இப்பவும் நான் உன்னை ஆரம்பத்துல எப்படி காதலிச்சிட்டு இருந்தனோ அதே காதலோட தான் இருக்கேன். ஆனா நம்ம ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை முறையும் வேற வேறையா மாறி போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த காலத்திலையும் நான் உங்களை அனாதையாக்கிட மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். இதை கேட்டு அவ ஓரளவுக்கு ஆறுதல் அடைகிறா. அவளுக்கு தான் வேற வழி ஏது. சீச்சினோவும் பியாங்காவும் சந்திச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களோட கடைசி சந்திப்பா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம ரெண்டு பேரும் பரஸ்பரம் அவங்க காதலை பரிமாறிக்கிறாங்க. இதை அவங்க அண்ணன் தூரத்துல இருந்து பார்த்துட்டான். அடுத்த நிமிஷம் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட போட்டுடைக்க நாட்டாம கோபத்துல அந்த சேரை எட்டி உதைக்கிறாரு. மரியா அப்படின்னு வெறித்தனமா கத்துறாரு. என் சட்டையை கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் மரியா அவரோட சட்டையை கொண்டு வந்து கொடுக்குறா. எங்க உங்க அக்கா அப்படின்னு அவர் மிரட்டவும் என்ன பிரச்சனையாயிருக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த மரியாவும் அக்கா பூ பறிக்கிறதுக்காக போயிருக்கிறா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றா. ஆனா தற்செயலா பியங்காவும் பூவோட வந்து நிக்க அவளை பார்த்து நாட்டாம போயும் உன்னோட உடம்பு அரிப்புக்கு அந்த கீழ் ஜாதிக்காரன் தான் கிடைச்சானா அப்படின்னு அவளை கேவலப்படுத்த இதனால கடுப்பான பியங்கா சட்டுன்னு அவங்க அப்பா எதிர்பார்க்காத சமயத்துல அவ துணியை அவுத்து போட்டு அவர் முன்னாடி அம்மனமா நிக்கிறா. ஆனா பக்கத்துல இருக்கிற மரியா துணியால அவங்க அக்காவை போத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதே சமயத்துல அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். காலையில சர்ச்சுக்குள்ள தன் மனைவி அழுததே அவன் மனசுக்குள்ள அழுந்திட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற மனைவியும் மகனையும் வந்து பார்க்கறான். என்ன நினைச்சான்னு தெரியாது, ரொம்ப நேரம் அவங்க பக்கத்துல கட்டிலேயே உட்கார்ந்துருக்கான். ஏதோ முடிவெடுத்தவனா எந்திரிச்சு தன் ரூமுக்கு வந்து நாட்டாமைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கடிதம் எழுதுறான். மறுநாள் வெடியுது. தனக்கு நடக்க போறத தெரியாத நம்ம ஹீரோ அந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட படிங்கன்னு கொடுக்குறான். நம்மளுக்கு இதெல்லாம் படிக்க வராது தம்பி, என்னங்கிறத நீயே படிச்சு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லவும் இவன் எழுதியிருக்க அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கலான்னு போற சமயத்துல லெட்டர்லாம் இருக்கட்டும் தம்பி, முதல்ல இங்க வா பார், இந்த பறந்து விரிஞ்சு கிடக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கராவும் எனக்கு சொந்தமானது. நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் என் பசங்க பொண்ணுக்கு தான் போய் சேரும். ஆனா உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த நிலத்துல கால் வைக்கிறதுக்கும் கூட தகுதி இல்லை. ஆனா அதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. பாரு, இது பொண்ணு விளையிற பூமி, இதை நல்லா பாரு அப்படின்னு கையில வச்சிருந்த மண்வெட்டியால அங்க ஒரு குழியை ஏற்படுத்துறாரு. அந்த குழிக்குள்ள உனக்கு என்ன தெரியுதுன்னு பாரு தம்பி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் யதார்த்தமா குனிஞ்சு அந்த குழியை பார்க்குற சமயத்துல அவர் கையில் இருந்த மண்வெட்டியாலேயே குனிஞ்சு அந்த குழியை பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட மண்டையாவே அடிக்கிறாரு. அப்படியே மண்டை பொளந்து நம்ம ஹீரோ அங்கேயே செத்து போயிடுறான். உனக்கு என்னோட பொண்ணாடா கேக்குது, குழிக்குள்ள எட்டி பார்த்தியே, உனக்கு அங்க யமன் தெரிஞ்சானாடா அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் கோபம் தணியாத நாட்டாம அவர் கையில் இருந்த கத்தியை எடுத்து நம்ம ஹீரோவோட பிரைவேட் பார்ட்டை அறுத்து இந்தாடா இதை சப்புடா அப்படின்னு நம்ம ஹீரோவோட வாயில அதை சொருகிட்டு போறாரு. தன ஜாதி வெறி. குதிரை மேல பிணமா வந்த தன் கணவனை லூசியா தான் முதல்ல பாக்குறா. அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எல்லாத்துக்கும் போதும்னு ஆயிருது. ஊர் மக்கள்லாம் அங்க ஒண்ணு கூடிடுறாங்க. ஹீரோக்கு நடந்த கொடுமையை நினைச்சு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவன் செத்ததை தாங்கிக்க முடியாத பியாங்காவும் கோபத்துல கீழே கிடக்கிற கல் எடுத்து அவ வீட்டோட கதவை நோக்கி வீசுன்னு வீச ஆரம்பிக்கிறா. அவ கோபம் தீர்ற வரைக்கும் கல்லை வீசறா. இறந்து போன மகனோட உடம்ப அவங்க அப்பா சுத்தம் பண்ணி அடக்கம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல படம் இப்போ சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆண்டோனியாவை காமிக்கிறாங்க. ஆண்டோனியாவும் நம்ம ஹீரோவும் ரெட்டப்பிறவிக. பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சீச்சினோக்கு படிப்பு ஏறல, அதனால அவன் கிராமத்திலேயே தங்கிடுறான். ஆனா ஆண்டோனியோ நல்லா படிச்சு இங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஃபேக்ட்ரி மேனேஜர் உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல எதிர்முனையில் பேசின அம்மா நம்ம ஹீரோக்கு நடந்த அநியாயத்தை ஆண்டோனியா கிட்ட சொல்லவும் உடனடியாக பர்மிஷன் போட்டுட்டு ஆண்டோனியோ கிராமத்துக்கு வர்றான். மகனை பார்த்த அம்மா கட்டி அணைச்சு கதறுன்னு கதறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆண்டோனியா அவன் தங்கச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறான். அழுதுட்டு இருந்த அன்னிக்கும் ஆறுதல் சொல்கிறான்.
அதே சமயத்தில் இங்கே வீட்டில் சீச்சினோவோட மரணத்தை தாங்கிக்க முடியாமல் துடிச்ச பியாங்காவும் அவனோட இறுதி காரியத்துக்கு கலந்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு வர்றான். ஆனால் அவளை தடுத்த அண்ணன் நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு அவளுக்கு முட்டுக்கட்டை போடவும் இந்த வைக்கோல்லாம் வர்றதுக்காக இரும்புல ஒரு கோடாரி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து காமிச்சு பக்கத்தில் வந்தேன்னா ஒரே சொருகிருவேன் அப்படின்னு அவ கத்த அவன் முகத்துல தெரிஞ்ச கொடூரத்தை பார்த்து அவனே பயந்து பின்வாங்கிடுறான். ஹீரோவோட இறுதி காரியம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சவப்பெட்டியை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க இல்லையா, நான் தான் தூக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட மனைவி ஒரு பக்கம் பிடிக்க, நம்ம ஹீரோவோட மற்ற காதலிகள் எல்லாம் அந்த சவப்பெட்டியை 3 பக்கம் தாங்கி பிடிச்சி ஊர்வலமாக தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ஊரே ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருக்க அந்த மக்கள் எல்லாம் மலர் தூவி நம்ம ஹீரோவுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மாலை மரியாதைகளோட நம்ம ஹீரோ புதைக்கப்படுறான். அவன் அத்தியாயம் இந்த குழிக்குள்ள முடிவுக்கு வருது. மறுநாள் காலையில் ஆண்டோனியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். தன் தம்பியோட சாவுக்கு காரணமானவங்கள பற்றி அவன் விசாரிக்க அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட இருந்து இவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. அவங்கெல்லாம் பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்ச ஆண்டோனியோ வெளியே வரவும் அங்கே ஒருத்தர் ஆண்டோனியோவை பார்த்து கத்திட்டு வராரு. என் தம்பி தான் உங்கள் அண்ணனை கொன்னுட்டான் அப்படின்னு போலீஸ் அநியாயமாக என் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் உங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவன் ஆண்டோனியோவை பார்த்து கத்திட்டு இருக்க அவனா 4 பேர் சமாதானம் பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப வருஷமா ஆண்டோனியோ வெளியூர்லேயே இருந்ததால இந்த ஊரில் நடக்கிற எதுவுமே அவனுக்கு தெரியாது. இதை பற்றி அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்த சமயத்தில் அண்ணன் சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோனியோட தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேலே இதை பற்றி யாரும் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு பொண்ணை திட்டி அங்கிருந்து அனுப்புறாரு. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு ஆண்டோனியோ கேட்கும்போது தான் உங்க அண்ணனுக்கு இந்த நாட்டாமையை எதிர்க்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இல்லை, அதனால இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து தேவையில்லாம அவங்க வாழ்க்கையிலையும் விளையாண்டுட்டான். உங்க அண்ணன் பேச்சை நம்பி நாட்டாமையை எதிர்த்த விவசாயிகள்லாம் இன்னைக்கு படாத பாடுபடுறாங்க. இதோ பார் ஆண்டோனியோ, என்ன நடந்துச்சோ அதை இனி சரி பண்ண முடியாது, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இது எல்லாம் மறந்துட்டு நீ உடனடியாக ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிறாரு. அவனும் அதை ஆமோதிக்கிறான். நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் அப்போதான் அப்பாவும் இதோ பார் ஆண்டோனியோ, எக்காரணத்து கொண்டும் இந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு மட்டும் நீ நினச்சிடாத, எனக்கு மிச்சம் இருக்கிற நீ ஒரே மகன் மட்டும் ஏதோ ஒரு ஊரில் பத்திரமா நீ வாழ்ந்துட்டு இருந்தீன்னா எனக்கு அது போதும் அப்படிங்கிறாரு. மறுநாள் காலையில் ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பியாங்காவை மீட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டோனியோ அவள் வீட்டுக்கு வரான். ஆண்டோனியோ வரதை பார்த்த பியாங்காவோட அண்ணன் அவள் கைகால் வாயெல்லாம் கட்டி போட்டு பியாங்காவை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு வெளியே வர்றான். என்ன விஷயம் அப்படின்னு கண்ணில் கொலவெறியோட ஆண்டோனியோவை பார்த்து அவன் கேட்கவும், தல்றா நான் உங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறான். உன்ன மாதிரி தரங்கெட்ட குடும்பத்திலேருந்து வந்தவனையெல்லாம் எங்கள் அப்பா பார்க்க மாட்டாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலேயே நாட்டாம வெளிவராரு. மனசில் இருந்து தைரியமாக ஆண்டோனியோ பேச ஆரம்பிக்கிறான். இதோ பாருங்க நாட்டாம, என் தம்பிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு ஆண்டோனியோ சொல்லவும் அவனை இடமறைச்ச நாட்டாம, ஆமாண்டா நான் தான் அவனை அடிச்சு கொன்னேன், நாட்டாமையோட பொண்ணவே கை வச்சா விரல் சூப்பிட்டு இருப்பேன்னு நினச்சியா, அது தாண்டா அடிச்சு கொன்னேன், இப்போ அதுக்கு என்னங்கிற அப்படின்னு ரொம்ப திமிரா கேட்குறாரு. இதோ பாருங்க நாட்டாம, உங்கள் அநியாயம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, உங்களை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான் அப்படின்னு ஆண்டோனியோ சொல்லவும் செத்துப்போன ஹீரோவே நாட்டாமையை மிரட்டுற மாதிரி அவருக்கு தெரியுது. இதோ பாடுறா, உன்னையும் உன் பிறந்தவனை அடிச்சு கொன்ன மாதிரி கொல்றது எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது, உன்னை கொன்னாலுமே என்னை கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊரில் எவனுக்கும் தைரியம் கிடையாது, நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு உனக்கு தெரியும், உன் மேலே எனக்கு கோபம் வரல, கோபம் வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு அவனை எச்சரிச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டோனியோ அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் தான் ஆண்டோனியோவை பஸ் ஏற்றி அனுப்புகிறான். பஸ்ஸு பயணமாகுது. உள்ளே ஏறி உட்கார்ந்த ஆண்டோனியோவுக்கு முன் சீட்டில் சின்ன வயசு அவன் ஹீரோ உட்காந்துட்டு அவனவே பார்க்குற மாதிரி தோணுது. அவ்வளவுதானா என்னோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற மாதிரி அவனோட பார்வை இருக்கு. கண்டிப்பாக நியாயம் கிடைக்காம நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்த ஆண்டோனியோ பஸ்ஸில் இருந்து கீழே இறங்குறான். காலங்காத்தால பார்த்தீங்கன்னா நாட்டாம குதிரைக்கு கொள்ளு வைக்கலாம் அப்படின்னு குதிரை லாயத்துக்கு வராரு. அப்போ அங்கே சர்ப்ரைஸாக அவர் முன்னாடி நம்ம ஆண்டோனியோ வந்து நிற்கிறான். எப்படி நம்ம ஹீரோ என்ன நடக்குது அப்படின்னு உணர்றதுக்கு முன்னாடியே இறந்தானோ அதே மாதிரி அதே சம்மட்டியை எடுத்து நம்ம நாட்டாமையை அடின்னு அடிச்சு கொல்றான். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த நாட்டாமையோட பையனையும் அதே மாதிரி கொடூரமா மண்டையிலேயே அடிச்சு கொல்றான். அதோட மட்டும் விடல, எப்படி நம்ம ஹீரோவோட பிரைவேட் பார்ட்டை அறுத்து அவங்க வாயில வச்சு அமுத்தி விட்டானோ அதே மாதிரி செத்து போன 2 பேர்த்தோட பிரைவேட் பார்ட்டையும் அறுத்து அவங்க வாயில சொருகி விட்டுட்டு போறான். சத்தத்தை கேட்டு மரியாதை முதல்ல ஓடி வர்றா. அப்பா அண்ணன் 2 பேரும் செத்து கிடக்கிறத பார்த்து கதறா. அவன் சத்தத்தை
கேட்டு தான் பியாங்கா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஓடி வந்து பார்க்குறா. அவ்வளோதான், ஒரே நாளில் இந்த பொண்ணுங்க அனாதை ஆயிடுச்சுங்க. நாட்டாம மேலே இருந்த கோபத்தை இந்த பாவப்பட்ட 2 பெண்கள் மேலே அந்த ஊர் மக்கள் காமிக்கிறாங்க. கடைக்கு போனால் பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேக்கரிக்கு போனால் ரொட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்கள் கூட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு இந்த ஊர் கட்டுப்பாடு விதிச்சிருச்சு, இங்கிருந்து போங்க போங்க அப்படின்னு அந்த ஆள் விரட்டி விடுறாரு. பியங்கா அந்த ஆளை பார்த்து கோபமாக கத்த ஆரம்பிக்க மரியாதை அவளை சமாதானப்படுத்தி இழுத்துட்டு போறா. போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து ரொட்டி துண்டை திருடிட்டு போகவும் கரெக்டாக போலீஸ் வந்து அவங்கள லாக் பண்ணிடுது. இப்படி இந்த அப்பாவி பொண்ணுகளோட அவலங்கள் தொடர ஆரம்பிக்க சர்ச்சுக்கு போன பியாங்காவும் மரியாவும் அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட நியாயம் கேட்குறாங்க. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா மௌனமாக தலை குனிஞ்சு நிற்க, தூ நீங்கள்லாம் மனுஷனுங்களா அப்படின்னு கோவப்பட்ட பியாங்கா அவள் கழுத்தில் போட்டிருந்த அந்த சிலுவையை தூக்கி அவர் மூஞ்சில வீசிட்டு போறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இந்த 2 தங்கைகளும் அந்த டான் கிட்ட ஏதோ உதவி கேட்கலாம் அப்படின்னு அந்த ஆளோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஆள் இந்த 2 பொண்ணுகளையும் இரு கரம் கூப்பி வரவேற்கிறான். நீங்கள் தாராளமாக என் வீட்டில் இருக்கலாம், ஊர் கட்டுப்பாடெல்லாம் என்னை எதுவும் பாதிக்காது, உங்களுக்கு வேளைக்கு சாப்பாடு போட்டுக்க துணிமணி எல்லாம் கிடைக்கும். ஆனால் பாருங்க பொண்ணுகளா, ரொம்ப வருஷமாக நான் தனிமையிலேயே இருக்கேன், அதனால் அப்படின்னு சொல்லி அவன் பியாங்காவை தப்பான இடத்துல கை வைக்க, விடுறா என்ன அப்படின்னு கத்துன பியாங்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அவனோட பிரைவேட் பார்ட்லேயே ஒரே சொருகிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அந்த டான் கத்துற கத்து கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்துக்கே கேட்கும் போல் இருக்கு. அதே சமயத்தில் இங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆண்டோனியாவை காமிக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆண்டோனியாவோட எந்த வேலையிலையும் அவனால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் பல தவறுகள் நேரிடுது. ஆண்டோனியாவுக்கும் அங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கா. நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ போகிறோம் அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வந்து காமிக்கிறா. ஆனால் ஆண்டோனியாவுக்கு அதிலெல்லாம் சந்தோஷமே இல்லை. அவன் மனசு ஒரு இடத்துல இல்லாமல் அலப்பாஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் அவன் ஃபேக்ட்ரியோட ஓனர் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சு, 1 மாதம் எங்காவது என் பொண்ணு கூட லீவுக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ தான் நம்மளுக்கும் தெரியுது ஆண்டோனியோவோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த ஃபேக்ட்ரியோட ஓனரோட பொண்ணு அப்படின்னு. ஆனால் ஆண்டோனியோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மறுத்தர்றான். வீட்டுக்கு வந்து 2 லெட்டர் எழுதுறான். ஒன்று அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, இன்னொன்று பியாங்காவுக்கு. அதாவது அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவன் என்ன எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் எங்கள் ஊருக்கே போய் செட்டில் ஆக போகிறேன், நான் திரும்பி இந்த டவுனுக்கு வருவனா இல்லையான்னு தெரியாது, அதனால் உனக்கு பொருத்தமான ஒரு நல்ல கணவனை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு அவங்க உறவை பிரேக்கப் பண்ண எழுதுகிற லெட்டர் தான் அது. இப்போ இந்த கிளைமாக்ஸில் பெட்டி படுக்கையோட ஆண்டோனியோ அவங்க கிராமத்துக்கே திரும்பி வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஆரத்தழுவி வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவன் முதல் வேலையாக அந்த 2 பொண்ணுகளை போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறான். அவனை வரவேற்ற மரியா அவனை வீட்டில் உட்கார வைக்கிறா. மரியாவோட பார்வையிலிருந்து அவளுக்கு தன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஆண்டோனியோ புரிஞ்சுக்கிறான். அந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்த ஆண்டோனியோ அதிர்ச்சி அடைஞ்சு சொல்லிக்காம அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறான். நேராக அவங்க அப்பாவை பார்க்க வந்த அவன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற லேடியை பற்றி கேட்குறான். ஏன்னா இவன் சின்ன வயசாக இருக்கும்போது பியாங்கா வீட்டில் பார்த்த அந்த லேடியோட ஃபோட்டோ இவங்க அப்பாவோட பர்ஸில் இருக்கிறத அவன் பார்த்துருக்கான். அதை பற்றி விசாரிக்கவும் தான் வேற வழி இல்லாமல் அவங்க அப்பா ஒரு உண்மையை சொல்கிறாரு. நீ பார்த்தது பியாங்காவோட அம்மா, கல்யாணமான புதுசில் நாட்டாமல் அவர் பொண்டாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்துவார், நான் அவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதால அவர் மனைவியும் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு தான் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுவாங்க. அப்படி எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. அந்த கனெக்ஷன் மூலம் பிறந்தவ தான் மரியா. மரியாக்கு அந்த நாட்டாம அப்பா இல்லை, நான் தான் அப்பா. நாளடைவில் பியாங்காவோட அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அதனால் மரியா என்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் உலகத்துக்கு தெரியாமல் மறைஞ்சு போச்சு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் மரியா ஆண்டோனியோ எழுதின லெட்டரை பிரித்து படிக்கிறா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டோனியோவை பார்க்கறதுக்காக மரியா ஓடி வரா. ஆண்டோனியோ ஷேவெல்லாம் பண்ணி கட்டிங்கெல்லாம் மாற்றி அப்படியே ஹீரோ மாதிரியே மாறி இருக்கான். ஓடி வந்த மரியாவுக்கு நம்ம அங்கே ஹீரோவே நிற்கிற மாதிரி இருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஆண்டோனியோ கேட்கவும் சந்தோஷமாக மரியாதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறமேன்னு அந்த ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுது. இனி இந்த ஊரில் ஏதாவது தப்பு நடந்தால் அதை நான் தான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டோனியோ நம்ம ஹீரோவாக மாறியிருக்கான். அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். படம் நல்லா இருந்துச்சுல்ல? இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.